வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஞான களஞ்சிய பாடல்களின் விளக்க வரிசையிலே அடுத்ததாக நாம் இன்று காணவிருக்கக்கூடிய பாடல் எதுவென்றால், தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் அருகுணம் என்கிற தலைப்பில் ஞான களஞ்சியம் 2ஆம் தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிற 1524வது பாடல். இது 1963ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்களின் அந்த பாடலை முதலிலே காண்போம், பின்னர் அதற்குரிய விளக்கத்தையும் காண்போம். தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம், தேவை முடித்திட தடையானால் சினமாகும், தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றா, தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம், தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம், தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம், தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும், தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம் என்று இந்த பாடலிலே கூறுகிறார். இந்த பாடல் பற்றிய விளக்கத்தை இப்போது காண்போம். தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் நகைச்சுவையாக ஒன்றினை குறிப்பிடுவார்கள். அதாவது, தான் தனது என்று ஒரு இணையர் இருக்கிறார்களாம். அவர்கள் பெற்றெடுக்கிற 6 தீய குழந்தைகள் தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த 6 தீய குணங்கள் என்பதன் அடிப்படை எது என்று பார்க்கும்போது தாய் தனது என்கிற அந்த எண்ணம் தான் என்று அற்புதமாக குறிப்பிடுவார்கள். அவரே மனத்தின் படிநிலைகளை சொல்லும்போது, அதாவது மனிதன் என்பவன் செயலாற்றுகிற அந்த விதத்திலே கூறும்போது படிநிலைகளை இப்படி சொல்லுவார். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று 10 வகையாக மனத்தின் படிநிலைகளை கூறுவார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய செயல்பாடு என்பது ஒட்டுமொத்தமாக அதன் அடித்தளம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் உணர்ச்சி, தேவை என்பதாக இருக்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த தேவைதான் தான் தனது என்பதும் அதன் பார்ப்பட்டு எழுகிற 6 தீய குணங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி அழகாக முறைப்படுத்தி சொல்லுகிற பாடல்தான் இந்த பாடல். தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம் என்று சொல்கிறார். இங்கே ஆசை என்பது பேராசையைத்தான் குறிக்கிறது. அதாவது எந்த ஒன்றும் தேவை என்று வரும்போது அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியது கட்டாயமாகத்தான் வேண்டும். உதாரணத்துக்கு அடிப்படை தேவை என்று எடுத்துக்கொள்ளும் போது உணவு, உடை, உறைவிடம் என்பதெல்லாம் அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வது இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் சில உணவு என்று எடுத்துக்கொள்ளும் போது அதிலே சில பழக்க வழக்கத்திற்கு ஆட்பட்டு தொடர்ந்து அதன் மீது மோகத்தின் மீது அதையே வேண்டும் வேண்டும் என்று பழக்கமாகும்போது, விருப்பமாகும்போது அதுவே தான் பேராசையாக வளர்கிறது என்று முதல் கட்டமாக குறிப்பிடுகிறார். 2வது கட்டமாக சொல்கிறார், அப்படி அந்த தேவை விருப்பமாக பழக்கமாக வந்துவிட்ட பிறகு, அதாவது பேராசையாக வந்துவிட்ட பிறகு அதனை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் அல்லவா, அதற்கு காரணமாக இருக்கிற சூழ்நிலை அல்லது நபர்கள், அவர்களுக்கு மீது ஏற்படுகிற அந்த நிலையைத்தான் சினம் என்று குறிப்பிடுகிறார். எனவே தேவைதான் அடிப்படையாக இருக்கிறது சினத்திற்கும் என்று 2வது வரியில் சொல்லிவிட்டு, தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றாம். அப்படி தேவையான ஒரு பொருள் அத்தியாவசியமானது பயன்படுத்தும், ஆனால் அந்த பயன்படுத்துகிற பொருள் தனக்கு என்று ஏற்பட்டு விடுகிற நிலை இருக்கிறது அல்லவா, அதுதான் கடும் பற்று என்று குறிப்பிடுகிறார். தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம். தேவைதான் மனிதனுக்கு இயற்கையாக தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காகவும் தன்னுடைய உடற்கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த வகைக்காகவும் ஒரு ஆண் என்றால் பெண்ணோடும் பெண் என்றால் ஆணோடும் உடலுறவு கொள்ள வேண்டியது என்பது தேவைதான். ஆனால் அந்த தேவையே ஆண் பெண் நட்பு மிகும்போது அதுவேதான் மோகமாகிறது என்று குறிப்பிடுகிறார். தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம் என்று அருமையாக குறிப்பிடுகிறார்.
மதம் என்பது வேறொன்றுமில்லை, அந்த தேவையின் பார்ப்பட்டு வருகிற அந்த பொருள் அல்லது அந்த சூழ்நிலை மீது இவன் ஒரு கருத்தை திணித்து அது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று இவனே கற்பிதம் செய்து கொள்கிற அந்த நிலையினைத்தான் மதம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்று அருமையாக தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் இதனை தமிழ் படுத்தியிருக்கிறார். அதற்கு அடுத்தது தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம். ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, தேவை ஏற்படும் போது அதை தடுக்கிற வகையில் யாராவது இருந்தால், எந்த சூழ்நிலையாவது அமைந்தால் அதன் மீது சினம் ஏற்படுகிறது. அப்படி சினத்தை காட்ட முடியாத நிலை ஒன்று இருக்கும். அந்த நபர் தன்னை விட பெரியவராக இருப்பார், அதிகாரத்திலோ செல்வாக்கிலோ அதிகமாக இருப்பார். அப்படிப்பட்டவர் மீது அந்த சினத்தை தேக்கி வைக்கிற நிலை இருக்கும். காலம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்கிற நிலை இருக்கும் அல்லவா, அந்த நிலைக்கு பெயர் என்னவென்றால் வஞ்சம் என்று சொல்கிறார். இப்படித்தான் தேவையால் அருகுணம் தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு அது தேவையால் தான் மிகுந்தும் காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு இந்த தேவை, இந்த பொருட்கள், இதன் மீது கொண்ட நம்முடைய அறிவின் அளவு எல்லாவற்றையும் சமமாக பார்த்து கொள்வோம். சமமாக பார்த்து கொண்டால் அருகுண சீரமைப்பு தானாகவே நடக்கும் என்று வலியுறுத்துகிற அற்புதமான பாடலின் விளக்கத்தாய் இன்று நாம் கண்டோம் என்று உங்களிடத்தில் எடுத்து சொல்லி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.